ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி லைட்டாக எக்கோ அடிச்சு தான் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா அண்ணன் இன்னைக்கு பாத்ரூமில் வந்து நின்றுக்கிட்டு ஒருவேளை பாத்ரூம் டூர் பண்ண போகிறாரோன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும். பட் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ரணகலம் நடக்க போகுது வீட்டில். ஏன்னா அஞ்சலி வந்து லாஸ்ட்டு ஒரு ப்ராங்க் பண்ணாங்க என்னென்னா, ஏதோ ஒரு பொண்ணு வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அவளே செட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னை வந்து ப்ராங்க் பண்ணி என்னை ஒரு மாதிரி ஆக்கிட்டாள். அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிவெஞ்ச் ப்ராங்க் வேணும்னு சொல்லி வேறு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு சரியான தருணம் இதுதான். ஏன்னா நான் வந்து இப்போ வீட்டில் இல்லை, அவசரமாக வெளியே கிளம்பி வந்துட்டேன். டோரை லாக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஃபோன் போட்டு சொன்னேன். அஞ்சலி ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போதே அவன் என்னை திட்டிக்கிட்டே வந்தான். என்னப்பா கதவு ஒழுங்காக மூடிட்டு போக மாட்டியா, என் பப்பெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போது அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனும் வீட்டில் கிடையாது. ஸோ வீட்டில் அஞ்சலி மட்டும்தான் இருக்கிறா. இன்றைக்கி வந்து அவளை சும்மா விட்டுறதா இல்லை. இன்றைக்கி சவுண்டு கிளாரிட்டி அப்புறம் வீடியோ கிளாரிட்டி எல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. சம்பவம் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? இருங்க வரேன், கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு வரேன். சூப்பராக ஒரு இடத்துல கேமராவை செட் பண்ணி வச்சுட்டேன். கேட்குதா? ஏதோ சமையல் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் லைட்டிங்கு அப்புறம் இந்த இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வாய்ஸ் கிளாரிட்டியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதில் கொடுக்க முடியாது. என்ஜாய். No! What are you? A few moments later.
ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கா, லைட்டும் ஆஃபில் தான் இருக்கு. ரூம்லலாம் யாரும் இல்லை. யாருமே இல்லையா? இங்கே பாரு. இப்போ நான் ஆஃப் பண்ணேன், ஆஃபில் தான் இருக்குது. நான் இப்போ தான் ஆஃப் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வரும்போது ஆனில் இருந்தது, நான் இப்போ தான் ஆஃப் பண்ணேன். நான் இப்போ ஆன் பண்ணுறேன், முன்னாடியே ஆஃப் பண்ணுறேன். கரண்ட்லாம் இருக்குது. நான் போய் கதவை சாத்துறேன். பண்ணிட்டேனா? இப்போ பார்த்துட்டே இரு. ஏதோ ஆகுது, ஏதோ ஆகுது. கரண்ட்டு இங்கே பாரு, கரண்ட் இருக்கு பாரு, கரண்ட் இருக்கு. நான் லைட் ஆன் பண்ணி விட்டுருக்கேன்னா, ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன்னா. Eventually. பயமாக இருக்குது. ஸ்விட்சு 2 வாட்டி போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஸ்விட்ச் வந்து டைட்டாக தான் இருக்குது, லூஸாலாம் இல்லை. லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் ஆஃப் பண்ணி விட்டு வர்றது ஆன் ஆகுது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இது என்னடா அது? இப்போ பாரு, திறக்கிறேன் பாரு. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. நான் ஆஃப் பண்ணி தானே விட்டேன். பாத்ரூம்க்குலாம் வந்து உபதி போட்டுட்டு அது சூடெல்லாம் போட்டு ஜஸ்ட்டு மிஸ். எம்டன் மகன் படத்தில் வர வடிவேலு மாதிரி நின்றுட்டுருக்கேங்க பார்த்து. நான் வந்து விபூதி தான் போட்டுவிட்டு போனேன். இங்கே பாரு, இப்போ பாரு, இது ஆனா இருக்கு. சரி, லைட்டு தான் லூஸ் கனெக்ஷன் நினச்சா கூட இது ஏன் ஆன் ஆகுது? பயமாக இருக்கு பிரபாகர். இங்கே பாரு, பாத்ரூம்லேயும் யாரும் இல்லை. இங்கே பாரு, பார்த்தியா?
இதையும் ஆஃப் பண்ணி விட்டேன், இதையும் ஆஃப் பண்ணி விட்டேன். சரியா? ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ரொம்ப சிரிப்பு அடக்க முடியலை. அதே நேரத்தில் வந்து இண்டிகேட்டர் கடைசியாக பேசுகிறேன். Twenty minutes later. என்ன ஒரு புத்திசாலித்தனம். Sketcher. Huh? மக்களே, ஆக்சுவலாக பிரபா வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கான், ஒரு 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 வேலையாக வெளியே போயிருக்கான். ஸோ வரக்குள்ளே சமைச்சேன்னு சொல்லிட்டு நீ எழுப்பி விட்டு போனா மக்களே. நான் வந்துட்டு கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, நம்ம பெட்ரூம்குள்ளே வந்து நான் வெளியே வரும்போது நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் அப்பயே வந்துட்டேன். வரும்போது நான் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். வரும்போது என்னாச்சுன்னா, லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். வந்துட்டு கிச்சனில் உட்காந்து சமைக்கிறதுக்கு வீடியோ பார்த்துட்டு நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண மக்களே. ஸோ பண்ணும்போது என்னாச்சு, என்னாச்சுன்னா அந்த 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 நம்ம தூங்குகிற பெட்ரூமில் வந்து லைட் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். லைட்டு ஆன் ஆச்சு. ஸோ நான் தான் தெரியாமல் ஆன் பண்ணிட்ட போலன்னு சொல்லிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 4 வாட்டி நான் வந்து லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். நான் வெளியே வந்ததுக்கப்புறமா ஆன் ஆகுது. அது மட்டும் இல்லை, டோரை லாக் பண்ணி வச்சுருந்தா டோரை வந்து திறக்கிற சத்தம் கேட்குது. உள்ளேருந்து திறக்கிற மாதிரி தான் கேட்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா யாருமே இல்லை. கட்டில் கீழே, கபோர்டுக்குள்ளே, பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லை. ஆனால் டோர் சவுண்டு கேட்குது. எனக்கு கால் பண்ணால் இன்னொன்றும் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஃபோனில் வந்து கந்தசஷ்டி கவசம் போட்டு உள்ளே போட்டேன். அந்த ரூம்குள்ளே தூக்கி போட்டு கதை சாத்திட்டேன். ஸோ கதை சாத்தினப்புறமா கொஞ்சம் நேரத்தில் கந்தசஷ்டி கவசமும் ஆஃப் ஆகிடுச்சு. என்னன்னு தெரில. நான் இப்போ லைவாக உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து பயம் இருக்குதான், ஆனால் பயந்தோம்னா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறேன். பார்ப்போன்னா நம்மளை ஹார்ம் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் நடக்கலை. கதவு சாத்துறது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உக்கரமாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பயந்துட்டு ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா தப்பாகிடும். நான் கொஞ்ச நேரம் வெளியே கூட போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட வெளியே தான் இருந்தேன். உட்காந்துட்டே இருந்தால் அவனுக்கும் கால் அடிக்கிறேன் எடுக்கலை.
யாருக்கிட்டே சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. சரி ஓகே, எவ்வளோ நேரம் தான் வெளியே உட்காந்துருக்கிறதுன்னு உள்ளே வந்துட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். ஏதோ சத்தம் கேட்குது உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. ஆனால் எதுன்னு தெரியல. நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், பிரபாகர் அனுப்பிட்டாண்டி வீடியோ எடுத்து. இங்கே பாருங்க. சரி ஓகே, லைட் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆனால் என் லைட் ஃபைட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பியூரிஃபையரும் ஆன் ஆகுது. ஸோ அது கூட நம்ம லைட் கூட லூஸ் கனெக்ஷன் நினச்சிக்கலாம். ஆனால் பியூரிஃபையர் ஏன் ஆன் ஆகணும்? இது ஒரு நற்கா இருங்க, நம்ம போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போவோம். நான் ரூமை முதல்ல காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து கபோர்டுக்குள்ளெல்லாம் கூட நான் பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. பாருங்கள், வீட்டில் யாரும் இல்லை. இந்த அடியிலையும் பார்த்தாச்சு. அடியிலே இந்த பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க, யாரும் இல்லையா? இந்த வீட்டுக்கு இதுக்கு பின்னாடி யாரும் இல்லை. இங்கே பாருங்க, பாத்ரூம்லேயும் யாருமே இல்லை. இங்கே பாருங்க. இப்போ வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். டிவியில் கந்தசஷ்டி கவசம் போடுறதுக்கு டிவி ஆன் பண்ண மக்களே, டிவி ஆன் ஆகவே மாட்டேங்குது. லைக் அந்த இதுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. எப்போவுமே இப்படி ஆகாது. இங்கே பாருங்களேன், பாருங்க, இப்படியே தான் வந்துட்டுருக்கு ரொம்ப நேரமாக. நான் அதனால தான் ஃபோனில் போட்டு தூக்கி போட்டேன். வீட்டில் ஆன் பண்ண முடியல. பார்த்துட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இது வந்து திறக்கிற சத்தம் கேட்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா லைட்டு போடுற சத்தமும் கேட்கும். இது பார்த்தீங்களா? இப்போ யார் போட்டுருப்பா? மாட்டேங்குது. பிரபா கால் பண்ணிட்டு வருவோம் மக்களே.
ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? என்னப்பா போட போட்டு ஏப்பா தம்பி பிராங்க்ப்பா தம்பி என்னாச்சுப்பா ஏய் என்னாச்சு ஏய் எந்திரிப்பா ஏய் இங்க பாரு பிராங்க்ப்பா ஏய் ஏன் அழுகுற ஏய் மெண்டல் கேமரா வேற வச்சிருக்கேன் அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்க சரி வா அதான் காம் டவுன் ஆகிடுச்சுல வா சாஞ்சிக்கோ பருத்தி வீரன் மாதிரி இல்லையா பருத்தி வீரன் படுத்த மாதிரி நெஞ்சில் சாஞ்சிக்கோ இரு 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 இருப்பா 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 இதெல்லாம் இரு இங்க வா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா எனக்கு கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சு நீ வேற அந்த கதவை இப்படி திறக்கிற பாத்ரூம் டோரெல்லாம் திறப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க வந்து இடிச்சிச்சு பாருங்க வயிற்றுல ஏதோ புசுக்குன்னு அமுக்கிட்டு புசுக்குன்னு போயிருச்சு நல்ல வேலை நல்லா ஓப்பன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவுட்டு நான் அதாவது அரை மணி நேரம் வெளியே போய் உட்கார்ந்தது. என்ன பண்ணிட்டு இருந்த வெளியே படிக்கட்டுல தான் உட்கார்ந்திருந்தேன். படிக்கட்டு அதாவது இந்த மாதிரி மாட்டாங்க எப்படி அசிங்கமா இத போயிட்டு கதவு திறந்து லைட் ஆன் ஆகுதுன்னு மட்டும் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் வீலா தான் எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? சத்தியமா என்னோட வாழ்க்கையில நான் இவ்வளவு சிரிச்சது தூங்கிட்டியோ? நின்னுகிட்டு தான் பாருங்க அதைத்தான் சொன்னானே உடம்ப வருத்தி ஒரு இந்த பிராங்கஸ் பண்ணியா அவனு சொல்லிட்டு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் யாருன்னா வந்து ஏன் உட்காந்துருக்கேன்னு கேட்கல கேட்டிருந்தா கண்டிப்பா நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு அசிங்கமா இருக்கும். இதை வந்து யாருமே வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா இது எல்லாருமே எடுத்துக்கோங்க. செருப்பு பிஞ்சு உண்டா ஏய் இருப்பா அதாவது இந்த ப்ராங்க் வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிவுக்கு வருதுங்க. ஐயோ ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்கு மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரேம் போட்டு ஒட்டுற மாதிரி இந்த தம்ப்நெயிலை வந்து நான் ஃப்ரேம் போட்டு ஒட்டிக்க போகிறேங்க. ஏன்னா எனக்கு என் லைஃப்பில் நான் பண்ண ப்ராங்க்லேயே இதுதான் வந்து சிறப்பான தரமான ப்ராங்க்கு. இப்போ காண்டாகும் போது தெரிஞ்சிருக்கும் இதை வந்து மழுப்பவும் முடியாது நான் ப்ராங்க் ஆகலைன்னு சொல்லிட்டு ஏதோ பெருசாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிவடையுது. இந்த ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. என்னப்பா என்னப்பா என்ன விபூதி விபூதியா உன்னை வேற எதை வச்சு அடிக்க முடியல நீ உடம்பு சரியில்லைன்னு சரி பரவாயில்ல நம்ம பண்ண தப்புக்காக இது ஒரு தண்டனையா நம்ம ஏத்துக்கிட்டு இந்த வீடியோ முடியுது. ஏய் மனசாட்சி இல்லாம இதையும் பிராங்கே கிடையாது. எப்படியோ அவ வேணா விளையாட்டுக்கு என் மேலே விபூதி அடிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே நான் தான் அவன் மூஞ்சில் விபூதி அடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த ப்ராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் யாரெல்லாம் இப்படிலாம் ப்ராங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இதை அனுப்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ரிவெஞ்சுனா இப்படி இருக்கணும். பாய்.